ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மதர் தெரசாவை பற்றி டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த மதர் தெரசா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஷீ ஃபவுண்ட் த நியூ காங்கிரேட்டிவ் நேம் என்னென்னா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1915. ஷீ அக்செப்ட் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதை வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எப்போனா 1951 அட் கொல்கத்தாவில். ஷீ அவார்டட் த நோபல் ப்ரைஸ், பீஸ் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இன் 1929 ADயில் வந்து பார்த்தோன்னா ஷீ கேம் டு டார்ஜிலிங், மெட்ராஸ் கிடையாது, ஆஸ் ஏ மிஷனரி. எப்போ வராங்கன்னா வந்து 1929 வராங்க. நோபல் ப்ரைஸ் எப்போ கிடைக்குதுன்னா 1979 வந்து அவங்களுக்கு கிடைக்குது. த சேரிட்டபிள் டெஸ்டிடியூட் ஹோம் எஸ்டாப்ளிஷ்டு பை மதர் தெரசா ஃபார் த கேரிங் ஆஃப் த டையிங் அண்ட் ஹோம்லெஸ் இஸ் கால்ட் அஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிர்மல் ஹர்தே அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்மல் ஹர்தே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா கலிகத் கொல்கத்தாவில் வந்து இருக்குது. ஓம் ஃபார் த பியூர் ஆஃப் ஹார்ட், இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓம் ஃபார் த பியூர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகன்னா வந்து என்ன சொல்கிறது, ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்க்காக, இப்போ வந்து ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்களா அவங்களுக்காக, இது எல்லாமே சேர்ந்து வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சாந்தி பவன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆப்ரஹாம் ஜார்ஜ் வந்து இது பண்ணியிருப்பார். முக்த சதன்னா யாருன்னா பண்டித் ராமாபாய் அவர்கள் 1889 வந்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே உமன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஊ கன்ஃபர்ட் த டைட்டில் ஆஃப் செயின்ட் டு மதர் தெரசா அப்படின்னு அவங்கள வந்து ஒரு புனிதர் அப்படின்னு கொடுத்தது எப்போ டைட்டில் கொடுத்தாங்கன்னா போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் 2016 செப்டம்பர் 4 அப்போ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. த ஃபிலிம் டைட்டில் ஹெல்ஸ் ஏஞ்சல் அப்படின்ற படத்தில் வந்து யாரோட பர்சனாலிட்டியை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னா மதர் தெரசாவோட பர்சனாலிட்டியை பற்றி ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மதர் தெரசா வாஸ் எது வந்து கிடையாது அப்படின்ற எது வந்து இந்த ரிசிப்டன்ட் அவங்க வாங்கலைன்னு கேட்குறாங்க. கோல்டு மெடல் ஆஃப் சோவியத் பீஸ் கமிட்டி வாங்கியிருக்காங்க. ஜான் எஃப் கென்னடி இன்டர்நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவார்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் 1969 வந்து வாங்கியிருப்பாங்க. பத்ம விபூஷன் அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. பத்மஸ்ரீ வந்து 1962லையும் பாரத் ரத்னா வந்து 1980லையும் அவங்க வாங்கியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மதர் தெரசாவை பற்றின கொஷின்ஸ்.